ஹாய் எவ்ரிவன். இது அவசரமான பதிவாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த குழந்தைங்க தன்னோட தாய் வெளியில் போயிருக்கா அப்படின்னு சொன்னால் எதுக்காக போவானா, தனக்கு சாப்பாடு கொண்டு வரதான் அம்மா வெளியே போயிருக்கா அப்படின்னு இந்த குழந்தைங்க நினச்சிருக்கோங்க. திடீர்னு பார்த்தா காலையில் 8 மணிக்கு போன தாய் மறுநாள் இந்த 8 மணி வரைக்கும் நம்மக்கிட்ட வரலன்னு சொல்லும்போது அதுங்க மனநிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதுங்க நம்ம என்ன வச்சாலும் சாப்பிடாதுங்க. ஏன்னா அம்மா இல்லைன்றதுனால ஏக்கத்தில் இருக்கவங்க. இந்த செகண்ட் வரைக்கும் பால் குடிச்சிட்டு இருந்த புள்ள வெளியில் நான் போகிறேம்மா ஏதாச்சும் கொண்டு வர உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா வெளியில் வந்திருப்பா. அந்த அம்மா இல்லைன்னதும் டக்குன்னு தாய்ப்பாலும் நின்று போச்சு. நம்ம பால் குடிச்சிட்டு இருந்தோமே, நம்மளுக்கு பால் கொடுக்க அம்மா வரலையேன்னு அதுங்களோட மனநிலைமை எப்படின்னு தெரியல. தாயை பிடிச்சாச்சு, சர்ஜரியும் பண்ணாச்சு. இனிமேல் தாய்ப்பாலும் கிடையாது, தாய்ப்பாலும் கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கிட்டன் ஃபுட்டும், அவங்களுக்கு அந்த கிரேவி பேக்கெட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதுவும் கொஞ்சம் வாங்கி கொடுக்க உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த சமயத்தில் சட்டுன்னு எதுவுமே இல்லை, அந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் தாய்ப்பால் கொடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ நேற்றே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த காலையில் நான் எதுக்கு போடுறேன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க, பார்ப்பீங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு எனக்கு அந்த கிரேவி பேக்கெட்டு முடிஞ்சாலும் கொஞ்சம் கிட்டன் ட்ரை ஃபுட் வாங்குறதுக்கும் உதவி பண்ணுங்கள். தாய் இல்லாமல் அந்த குழந்தைங்க தவிக்குதுங்க, பசியாலையும் தவிக்குதுங்க. எல்லாரையும் பார்க்க முடியல எங்களால். நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் செலவு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.